ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு போகிற அன்னைக்கு நாள் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். உடம்பு சரியில்லாமல் போனால அப்படியே எடிட் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே எந்த வீடியோ போடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எடிட் பண்ணி வச்சுருந்தேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், சரி போட்டு விடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ள வேலையை தான் பார்க்க முடிஞ்சுது. திரும்பவும் சரி அப்படியே எடிட் பண்ணி வச்சுருந்தேன், வீடியோ போடலான்னு பார்த்தா திரும்பியும் இப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சு. என்னன்னு தெரில, ஊருக்கு போயிட்டு வந்ததுனால என்னாச்சுன்னே தெரில, உடம்புக்கே முடியல. சரி இனி இப்படியே இந்த இதை அப்படி இருந்துகிட்டே இருந்தோன்னா நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இந்த விளாக்கை வந்து இப்போ தான் போடுறேன். பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. இந்த கடை வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தனால சரி கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு. அந்த அன்றைக்கி சரி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஊருக்கு போனோம், சரி லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு டைம் ஆகும்னு சொன்னதுனால நேரம் கிடந்துச்சு. சரி பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ்ஸு தேவை இருந்துச்சு. அந்த அன்றைக்கி சரின்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்து சுற்றி பார்க்குறோம். எல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்னும் ஊர் அங்கே இன்னும் எப்போதும் வாங்குகிற கடைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே வந்து உள்ளே போக முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக்கை பார்த்துட்டு இது வந்து முன்னே இருந்துச்சு. சரி கடை நியூ ஓப்பன்னோடனே அப்போ தான் 10-11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் மேலேயும் கீழேயும் சுற்றி பார்க்குறோம். ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ஹை லெவல். அதே வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்தோன்னா 400, 300, 500 அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா 1000, 1800, 2000, 2500 சும்மா ஒரு கேஷுவலால் போடுற ட்ரெஸ்ஸு தான். விலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி போனதுக்கு சும்மாவும் வரக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நைட் ட்ரெஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இங்கே நல்லா வெரைட்டியாக இருந்துச்சு, ஆனால் ரேட்டு ஜாஸ்தி. சரி என்ன பண்ணுறது, இது எடுக்கலைன்னாலும் அழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஆளுக்கு இந்த இடத்துல தான் பிடிச்சிருந்தா ஆளுக்கு 2 பேருக்குமே ஒரே கலர் தான். ஒவ்வொன்றா அதை எடுக்காங்க இதே எடுக்காங்க, திரும்ப கொண்டு வைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருமே சேம் கலரே எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது நைட் ட்ரெஸ் தானே, நம்ம டாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அம்பர்லா டாப்பு நிறைய வெரைட்டிஸ் வந்து கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணுக்குள்ளே வந்து ஒத்திக்கலாம் போல் இருந்துச்சு. ஆனால் காட்டன் நல்ல சூப்பர் துணியாக வெரைட்டி அழகழகாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அழகாக இருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்கும் விலை அப்படிங்கிறத இந்த கடையில் தான் பார்த்தேன். நான் எப்போதும் எடுக்கிற கடையில் வந்து கரெக்டாக இருக்கும் ரேட்டு, நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி பார்த்து எடுக்கலான்னு பார்த்தா ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்படியே சரி பிடிச்சாலே டாப் ஆளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு, ஊருக்கு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அழகு மருமகன். இவன் இருந்தால் வீடே ஜாலியாக இருக்கும். இவனால தான் ஹாப்பினஸ்ஸேமோ. இவன் எப்போ கார் கிளம்புனதுலேருந்து ஆடினவே உட்காரவே இல்லை. இவனால தான் எல்லா கவலையும் மறந்துடுமேமோ. ஆடிக்கிட்டே இருந்தான். அப்படியே சரி அவனையும் ஞாபகமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். முகத்தை வந்து காட்டலை, அவன் ஆடும்போது ஆசையாக இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். ஒரு எவ்வளோ நேரம்னு தெரில. சரி டீ குடிக்கணும் போலே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஹோட்டலில் இறங்கிட்டாங்க. யாராருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி ஆர்டர் போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து காஃபி, உளுந்தவடை பார்த்திங்கன்னா அதுவே வயிறு நிறைஞ்சிருக்குமா இருக்கும். அதுக்கு ஒரு 3 சட்னி வேறு, கார சட்னி, தேங்காய் சட்னி, இன்னொரு சட்னி ஏதோ வச்சுருந்தாங்க. சரி அந்த காஃபி அந்த வடை சாப்பிட்டதுமே வயிறு வந்து ஃபுல்லாகிட்டு சொன்னேன். பார்த்திங்களா இவன் ஒருத்தனால மட்டும்தான் எங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இவன் வேறு யாரையுமே யோசிக்க மாட்டான். இவனை பார்த்தா மட்டும்தான் ஹாப்பியாகிடும். சும்மாவே இருக்க மாட்டான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். வந்தான்னா அவனையே தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா கவலை வந்து மறந்துடும். ஏதோ ஒரு மூட் அவுட்டில் இருந்தாலும் இவனை பார்த்தா ஹாப்பியாகிடும். விளையாடிக்கிட்டே தான் இருந்தான். சேட்டை சுழி சேட்டை அவன்.
அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் ஆகிட்டு ஊருக்கிட்ட தான் வரும்போது பக்கத்தில் சரி இங்கெல்லாம் சாத்தூர்னு நினைக்கேன். அப்படி பட்டாசு கடை வந்து அங்கே வந்து எப்போதுமே போட்டிருப்பாங்க. நாங்கள் எப்போதுமே வரும்போது இங்கே இப்படி வாங்கிட்டு வருவோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அப்படியே காரை நிப்பாட்டிட்டு அப்படியே சரி எல்லாம் பட்டாசு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் காய்கறி பறக்கிற மாதிரி இந்த பட்டாசும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பண்ணியாச்சு. அப்படியே தீபாவளி அன்னைக்கு உள்ள இது வந்து நான் அன்றைக்கே அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து போடாதனால சரி உடம்பு சொல்லலாம் எடிட் பண்ணி வச்சு போடும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். அப்படியே அன்னைக்கு நைட்டு தீபாவளி வந்து சிறப்பாக இருந்தது. கொஞ்சம் பொடி கொடு. இனி அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சீட்டு பூத்து நான் பக்கத்தில் போன வெடிக்காது வெடிச்சு போவாங்க. உங்களை வீடியோ எடுக்க போய் தான் வெடிக்கல. நல்லா இருக்கீங்களா? வாங்க இருங்க, வா இருங்க, நான் பார்க்குறேன். இல்லை ஆள் வர பார்த்துட்டு வெடி போடு. இவன் எப்போ பாரு இடையில வர க்ளோஸ்